எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பொங்கல் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஒரு வில்லேஜ்ல குட்டியா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. காலைல 3 மணி 3:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க. முந்தின நாளே அம்மா வந்துட்டு காவியும், வெள்ள பெயிண்டும் வச்சு ஒரு சதுரம் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தான் பொங்கல் வைக்கணும், அதுக்குள்ள தான் கோலம் போடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சதுரத்துக்குள்ள வந்து ஒரு கோலம் போடணும். ஃபுல்லாவே வந்து சாணி தெளிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது சாணிய வந்து தண்ணீல கரைச்சு முத்தம் வந்து தொளிச்சு வச்சிருப்பாங்க. ஃபுல்லா வந்து சாணியா இருக்கும். நம்ம கைய வச்சோம் அப்டின்னா, ஃபுல்லா சாணி ஒட்டுற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதில உட்காந்து பொறுமையா வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன கோலம் போட அப்டின்னு போடுறதுக்கு முன்னாடி ஐடியாவே கிடையாது. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து வச்சிருந்தேன். அத பார்த்து பொங்க பான மட்டும் வரைஞ்சுட்டு, மிச்சம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் அதில வரைய ஆரம்பிச்சுட்டேன். பொங்கலுக்கு கோலம் போடுறது அப்படிங்கிறது பெரிய முக்கியமான வேல. அதே பக்கம் கண்ணுப்புள்ள செடியெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அப்பா. கண்ணுப்புள்ள செடி அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். அத வந்துட்டு பொங்கல் அப்போ வருஷம் வருஷம் பொங்கல் அப்போ வீட்ல வந்து கட்டுவாங்க. நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அண்ணி எல்லாம் எந்திச்சு வந்துட்டாங்க. அண்ணி, அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா தனியா உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் வந்து அண்ணி பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். நம்ம வந்து எத்தன விதமா கோலம் போட்டாலும், இந்த அம்மாக்கெல்லாம் பிடிக்கிறது வந்து கம்பி கோலம், அந்த மாதிரி கோலம் தான் பிடிக்கும். நம்ம ரங்கோலி போட்டு வச்சிருந்தாலும், "ஒரு புள்ளி வச்சு கோலம் போடலையே" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெண்ணி வச்சு எல்லாரும் குளிப்பாங்களா? ஏன்னா குளிக்க ஆரம்பிச்சுருவாங்க. 6 மணிக்கு பொங்கல் விடணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு, எல்லாருமே குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தரா. நல்ல பனி விழுந்துட்டு இருந்துச்சு. வேற எங்கேயோ ஊட்டி, கொடைக்கானல்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. சரியான பனி. அதனால மூக்கடைப்பு, தும்மல், இருமல் எல்லாமே வந்து அடிஷனலா வந்து கிஃப்ட்டாவே வந்துருச்சு. எங்க வீட்ல பனங்கிழங்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்களே வந்துட்டு முளைக்க வச்சு, தென் பனங்கிழங்கு வளர வைப்பாங்க. வருஷம் வருஷம் அத விக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் இது பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதுனால பெருசா வந்து விக்கிறதுக்கு எடுத்துட்டு போகல. கொஞ்சோண்டு போட்டுட்டு வீட்ல இருக்கவங்களுக்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் குடுக்க மாரி இது பண்ணிக்கிட்டோம். தென் பொங்கல் பொங்கி வர டைம்ல வந்து நான் ஆப்சென்ட் ஆயிட்டேன். அது வந்து பொங்கி போயிருச்சு. வேற ஆப்ஷனே இல்லாம சரி இருந்தத மட்டும் வீடியோ எடுத்துட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் வந்து என்னோட பொங்கல் ட்ரெஸ். பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கல. முன்னாடியே எடுத்த ட்ரெஸ்ஸ வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்ல பொங்க பொடி குடுக்குறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. வீட்ல இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி காசு குடுத்துப்பாங்க. அண்ணன் வந்துட்டு ரூ. 50 புது தாள் குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டேன். அம்மா வந்து ஒரு 500 குடுத்தாங்க. இதுதான் ஃபுல் அவுட்ஃபிட். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.